அண்மை செய்தி. கார் மீது பஸ் மோதியதில் 2 பேர் பலியாகியுள்ளனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதி 2 பேர் பலியாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சசிகுமார் இணைகிறார். வணக்கம் சசிகுமார், விபத்து தொடர்பான முழு விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுகா தென்பள்ளிப்பட்டு அருகில் இன்று பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஆனது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த காரில் பயணம் செய்தவர்கள் போலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்துள்ளனர். மேலும் அரசு பஸ் ஆனது திருவண்ணாமலையில் இருந்து போலூர் நோக்கி சென்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முதற்கட்ட போலீசாரினுடைய முதற்கட்ட விசாரணையில் பேருந்தின் டயரானது வெடித்ததில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே அந்த காரில் வந்த டிரைவர் ஓட்டுநர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் அந்த காரில் பயணம் செய்த வளர்மதி என்ற 46 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியும் விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். மேலும் அதே காரில் பயணம் செய்த ஜெயந்தி 22 வயதான ஜெயந்தி என்பவரும் நித்யா 1.5 வயது குழந்தை அந்த காரில் பயணம் செய்து அவர்களுக்கும் அடிபட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் அந்த வழியாக பயணம் செய்த இருசக்கர வாகன ஓட்டி ஞானசேகரன் என்பவரும் 52 வயது மதிக்கத்தக்க ஞானசேகரன் என்பவரும் இந்த விபத்தில் சிக்கி திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் பேருந்தில் பயணம் செய்ததாக ஜமிலா மற்றும் வேலு ஆகிய இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து தற்போது அந்த பகுதியில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.